வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5ல் உள்ள தியாக விகிதம் மற்றும் புதிய லாப பகிர்வு விகிதம் அதற்கு கீழ் உள்ள கணக்குகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 8வது கணக்கை பாருங்கள். பிரவீனா மற்றும் தானியா என்ற இரு கூட்டாளிகள் 7:3 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் மாலினி என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பிரவீனா, தானியா மற்றும் மாலினி அவர்களின் புதிய லாப விகிதம் 5:2:3. தியாக விகிதத்தை கணக்கிடவும். நம்மளுக்கு கணக்கில் பழைய தியாக விகிதம் கொடுத்துருக்காங்க. தியாக விகிதம் பழைய லாப விகிதம் கொடுத்துருக்காங்க, புதிய லாப விகிதம் கொடுத்துருக்காங்க. தியாக விகிதம்னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது தியாக விகிதம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பழைய பங்குலேருந்து புதிய பங்கை நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தியாக விகிதம் கிடச்சிரும். இப்போ கணக்கை பாருங்கள். தியாக பங்கு = பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. பழைய பங்குலேருந்து புதிய பங்கை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தியாக பங்கு கிடைக்கும். பழைய லாப விகிதம் 7:3. அப்போது 7/10 3/10. அதை ரெண்டு கூட்டாளிகளுக்கும் நம்ம தெளிவாக எழுதிக்கிடணும். 7/10 3/10. தியாக பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். பழைய பங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புதிய பங்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5:2:3. அப்போது 5:2:3 அப்படின்னு வரும்பொழுது 5/10 2/10 3/10 இந்த அடிப்படையில் வரும். இப்போது 7/10 புதிய பங்கு, 7/10 பழைய பங்கு, 5/10 புதிய பங்கு. இப்போது பழைய பங்குலேருந்து நம்ம புதிய பங்கை லெஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தியாக பங்கு கிடைக்கும். பாருங்கள், பிரவீனாவினுடைய பழைய பங்கு 7/10 மைனஸ் அவங்களுடைய புதிய பங்கு 5/10. இப்போது கீழே இருக்கக்கூடிய எண்கள் ஒரே எண்ணாக இருக்கும்பொழுது நம்ம அதை ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். 7லேருந்து 5 நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணுனா நம்மளுக்கு 2 கிடைக்குது. 2/10. அதுக்கப்புறம் பாருங்கள், தானியாவுக்கு பழைய பங்கு 3/10 மைனஸ் புதிய பங்கு 2/10. இப்போது 3 - 2/10 = 3லேருந்து 2 போனால் 1/10. அப்போது தியாக விகிதம் நம்மளுக்கு பிரவீனா, தானியா 2 பேருக்கும் கிடச்சிருக்கக்கூடிய பங்கு பாருங்கள். பிரவீனாவுக்கு 2/10, தானியாவுக்கு 1/10. அப்போது தியாக விகிதம் 2:1. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.